ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 28வது வசனம் கூட வாசிக்க கேட்போம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். அல்லேலூயா. இங்க ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்றார். அவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? அதே மத்தேயு 15:22 நீங்கள் வாசிப்பீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கோம், ஒரு கானானிய ஸ்திரீ, அந்த ஸ்திரீக்கு ஒரு மகள் இருக்கிறாள். அந்த மகள் பிசாசினால் பிடிக்கப்பட்டு மிக வேதனைப்படுகிறாள். இப்படிப்பட்ட சமயத்தில் இயேசுகளை குணமாக்க வேண்டும் என்று கேட்குறார். ஆனால் இயேசு அமைதியாக இருப்பார், ஒன்றும் பதில் சொல்ல மாட்டார். சீஷருங்க கேட்பாங்க, ஆண்டவரே, அவர் தொடர்ந்து உங்களை கேட்டுட்டு இருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பொழுது தான் ஆண்டவர் சொல்வார், நான் காணாமற் போன இஸ்ரவேலுக்கு தான் வந்தேன் தவிர மற்றவங்களுக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அதே மத்தேயு 15:25 வாசித்தீங்கன்னா ஆண்டவர்களை பணிந்து கொண்டு என்ன பண்ணாக்கா அவரை கேட்குறோம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே. அப்போ தான் இயேசு சொல்வார், அதே மத்தேயு 15:26 கூட நம்ம வாசிக்க கேட்போம். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். பாருங்க, இது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இயேசு சொல்கிற ஒரு காரியம், நான் இஸ்ரவேலுக்கு தான் வந்தேன், ஒன்று. ரெண்டாவது, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போட முடியுமா? அப்பம் பிள்ளைகளுக்காச்சு, இது எப்படி நாய்களுக்கு கொடுக்க முடியும்? எவ்வளோ ஒரு மாதிரி பயங்கரமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு நான் பார்க்குறோம். ஆனால் அந்த ஸ்திரீ என்ன தெரியுமா செய்தார்? அதே மத்தேயு 15:27 கூட நம்ம வாசிக்க கேட்போம். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். ஆமென். அவள் சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் உண்மைதான்ப்பா. அப்போ பிள்ளைங்களுக்கு தான், ஆனால் அந்த மேஜையிலேருந்து சில துணிக்கைகள் விழும்ல, அந்த துணிக்கையாவது எனக்கு கொடுங்க ஆண்டவரே. இதை கேட்டோன்னே இயேசுவை அசந்து போகிறார். அப்போ தான் ஆண்டு சொல்கிறாரு, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது. அந்த பிசாசு பிடியில் இருந்த மகள் சொஸ்தமாகிறத பார்க்குறோம். தெய்வ பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஆமென், நீங்கள் ஒருவேளை பதிலே வரல அப்படின்னு கலங்கி கொண்டிருக்கீங்களா? பயப்படாதீங்க. தொடர்ச்சி ஆண்டவரை பற்றி கொள்ளுங்க. ஆண்டவர் பாதத்தை பிடிச்சு கொள்ளுங்க. ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து கிடங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்கள் அற்புதம் செய்தே ஆகணும் ஆண்டவரை கேளுங்க. ஆண்டவர் சில நேரம் நம்மளை சோதிப்பார். இங்கே அவளுடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். அவள் பாருங்க, அவர் கானானிய ஸ்திரீ தான். ஆண்டவர், நான் கானானிய ஸ்திரீக்கு வரல, இஸ்ரவேலுக்கு தான் வந்தேன்னு சொல்கிறாரு. நான் பிள்ளைகள் அப்பத்தை பிள்ளைங்களுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்கிறாரு. ஆனாலும் அவள் விடாப்பிடியா அந்த மேஜிலிருந்து கீழே துணிக்கியாவது நான் பெற்றுக்கொள்கிறேனே, என்னை இப்படியாவது என் மகளை குணமாக்கிறாங்க ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை பார்த்து ஆச்சரியப்படுகிறார். தெய்வ பிள்ளையில ரோமர் 1:17 வாசிக்கிறோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நீங்களும் ஆண்டவரை விசுவாசிங்க, ஆண்டவரை நம்புங்க. நீங்கள் விரும்புகிறது என்ன? நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு அந்த உங்கள் விருப்பத்தை நிறைவேற்ற அவர் உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, மக நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரப்பா. நீ விரும்புகிற படி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி அந்த கானானிய ஸ்திரீக்கு ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்து அவங்க மகளை ஆண்டவர் பிசாசின் பிடியிருந்து விடுதலையாக்குவீரானா பா. யார் என்னென்ன மன விருப்பத்தோடு என்ற பல நாளாக பல மாதங்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன்னு கலங்கி கொண்டிருப்பேன்னா, ஜபத்துக்கு பதில் தருகிறவரே, இவர்களோட விசுவாசத்தை கனப்படுத்துவீராக அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த விசுவாசத்தைப்படி ஆக கடவுதுன்னு சொன்ன போல செய்யுங்க அப்பா. அற்புதங்களை செய்யுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் நன்மையான காரியங்களை காண உதவிச்சு காத்துக்கொள்ளும். ஆசீர்வதியும், விடுதலையை தாங்க. இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் பிதாவே, ஆமென். உங்கள் விருப்பத்தை இப்படி தந்துட்டார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.